சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறது கஷ்டம் வீரா. சுப்பு சூர்யாவை காதலிக்கிறான்னு சொன்னப்போ காயத்ரி ஒரு கட்டத்தில் அவளை ஊக்கப்படுத்தியிருக்கா. அந்த வகையில் சுப்புவோட இன்னைய மனநிலைக்கு நம்ம காயத்ரியும் ஒரு காரணம்தான். இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் தேரணும் வீரா. ஆமா, அது எப்படி மாமா முடியும்? கஷ்டம்தான், ஆனால் அது அப்படித்தான். சுப்புவை பற்றி இனிமே நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டாம். ஆனால் நியாயம்னு ஒன்று இருக்கு, அதுக்கு மேலே சட்டம்னு ஒன்று இருக்கு, எல்லாத்துக்கு மேலே தீர்ப்புன்னு ஒன்று முடிவாகி வந்திருக்கு. சுப்புவும் படித்த பொண்ணு தான், அவளுக்கும் யோசிக்க தெரியும், கண்டிப்பாக புரிஞ்சுக்குவா. சூர்யாவோட இனிமே நாம் சேர்ந்து வாழ முடியாதுன்னு இந்நேரம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்ச நாள் அமைதியாக இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ அதை செய்வோம். சரி மாமா. மாமா கேட்டீங்கல்ல, சுப்புவை பத்தி இனிமே கவலைப்படாதீங்க. மீறி பிரச்சனை பண்ணானா நான் பாத்துக்கிறேன். சரி சரி, வாங்க எல்லாரும் சாப்பிட போலாம். வாங்க. சரி. என்னென்று நான் சொல்ல, இது ஏனென்று தான் சொல்ல, உன்னோடு நான் ஒன்றானதை சொல்ல. என்னென்று நான் சொல்ல, இது ஏனென்று தான் சொல்ல, உன்னோடு நான் ஒன்றானதை சொல்ல. உயிரோடு உயிராக துணையாக இருப்பேனே. இந்த நேரம் நெஞ்சில் இல்லை பாரம், ஓரம் நீ எந்தன் ஓரம், ஏனோ உன் கண்ணில் ஈரம். இரு கண்கள் இரு பார்வை பார்க்காது, இது மறு ஜென்மம் பிரிவென்று கிடையாது. இரு கண்கள் இரு பார்வை பார்க்காது, இது மறு ஜென்மம் பிரிவென்று கிடையாது. சூர்யா சூர்யா உள்ள வாங்க சூர்யா. உயிரோடு உயிராக துணையாக இருப்பேனே. ஒரு வார்த்தை உன்னை கேட்டு சொல்லு, என்னென்று நான் சொல்ல, இது ஏனென்று தான் சொல்ல, உன்னோடு நான் ஒன்றானதை சொல்ல. என்னென்று நான் சொல்ல, இது ஏனென்று தான் என்ன மன்னிச்சிருங்க காயத்ரி. நடந்தது எல்லாத்துக்கும் யாரு காரணம், எது காரணம்னு சம்பந்தமே இல்லாம கோர்ட்ல வச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய அளவுக்கு என்னோட வாழ்க்கைய யாரோ வாழ்ந்துட்டாங்க. யோசிச்சு பார்த்தா என்னோட அம்னீஷியா தான் என்னோட அவமானமா நிக்குது. உங்களுக்கு நான் செஞ்ச துரோகத்தை என்ன சொல்லியும் நியாயப்படுத்த முடியாதுன்னு தோணுது.
இப்ப நான் இங்க வந்தது கூட என்ன மன்னிப்பீங்களா ஏத்துப்பீங்களான்னு கேக்குறதுக்காக இல்ல. நான் பண்ண பாவத்துக்கு பிராயஷ்சித்தம் கேட்க தான் நான் இன்னைக்கு இங்க வந்திருக்கேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் தான் அன்னைக்கே ஜெயில சொன்னேனே, நாங்க எல்லாரும் ஒரு பொறுப்பா வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ நீங்க ஒரு ஜென்மம் முடிஞ்சு இன்னொரு ஜென்மத்துல புதுசா பிறந்த மாதிரி வந்து நிக்கிறீங்க. என்னால உங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியுது சூர்யா. அதனாலதான் எனக்கு உங்க மேல கோவமே வரல. ஒரு குழந்தைய கோவிச்சுக்கிட்டு என்ன ஆயிட போகுது? நீங்க செஞ்சது தப்புன்னு திட்டுறது மூலமா என்னத்தை சாதிக்க போறோம்? உங்களோட இந்த புது பொறுப்புல நீங்க எனக்கு ஒரு குழந்தை மாதிரி தான் தெரியுறீங்க. நீங்க இப்படி பேசுறது உங்க பெருந்தன்மை காயத்ரி. ஆனா நான் பண்ண பாவத்துக்கு நான் பிராயஷ்சித்தம் தேடிதானே தீரணும். மாப்பிள்ள, நீங்க பேசுறத கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்காக என் பொண்ணு பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறப்போ மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. செருப்படி பட்டிருக்கோம், கொஞ்சம் நெஞ்ச அவமானம் இல்ல. உங்க அப்பாவும் அம்மாவும் மாத்தி மாத்தி இந்த வீட்டுக்கு வந்து எங்களை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்துறாங்கன்னு தெரியுமா? என் பொண்ண வேண்டாம் வேண்டான்னு சொல்ல சொல்ல நீங்க அவளை கட்டாயப்படுத்தி தாலிய கட்டி அம்போன்னு பாதியில விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் பார்க்க கூடாததெல்லாம் பார்த்துட்டோம். அழறதுக்கு கண்ட தண்ணி கூட மிச்சம் இல்லாம போயிடுச்சுப்பா. மன்னிச்சிருங்க, துரோகம் பண்ணணும்னு நான் நினைக்கல. என்னால யாருக்கும் எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் எப்பவும் நினைப்பேன். ஆனா இப்போ வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டத்தை நான் இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப கூட கோர்ட்டு தீர்ப்புக்கு அப்புறம் காயத்ரி தான் இனிமேல் என்னோட வாழ்க்கையை முடிவு பண்ணிட்டு என் வீட்டுல சொல்லிட்டு கிளம்பினப்ப எங்க அம்மா, அக்கா, சுப்பு எல்லாரும் காலை பிடிச்சிட்டு கதறாத குறையா கெஞ்சினாங்க. ஆனா நான் அவங்களை திரும்பி கூட பார்க்கல. பாசத்தோட தொடங்க வேண்டிய வாழ்க்கைய பிராயஷ்சித்தமா நினைச்சு தொடங்குறேன். தயவு செஞ்சு உங்க பொண்ணை என்னோட அமுச்சு வைங்க. நாங்க தனியா வீடு பார்த்து நாங்க 2 பேரும் அங்க குடி போறோம். காயத்ரியோட எதிர்காலம், அவங்க வயித்துல வளர்ற என்னோட குழந்தையோட எதிர்காலம், ரெண்டுத்துக்கும் இனிமேல் சாகர வரைக்கும் நான் தான் பொறுப்பு. மாப்ள, இந்த ஒரு வார்த்தை போதும் மாப்ள. உங்க கல்யாணத்தை பார்க்கதா எங்களுக்கு குடுப்பனம் இல்லாம போச்சு. நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்றதையாவது நாங்க பார்க்க காத்திருக்கோம். சூர்யா, இந்த வாழ்க்கையில நிரந்தரமான விஷயம் எது தெரியுமா? யாராலையும் மாத்த முடியாத, அழிக்க முடியாத, ரீப்ளேஸ் பண்ண முடியாத விஷயம் எது தெரியுமா? அதுக்கு பேரு தர்மம். உங்க மேல எனக்கு இருந்த காதல், என் மேல நீங்க வச்சிருந்த வெறித்தனமான அன்பு, இந்த ரெண்டுமே காலத்தை முந்திக்கிட்டு துருத்திக்கிட்டு நின்னு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க எனக்கு கட்டின தாலிய உடனே கழட்டி போட்டுடணும்னு தான் அன்னைக்கு நான் நினைச்சேன். ஆனா என்னால அது முடியல. ஓடுற குதிரைக்கு கட்டின கடிவாளம் மாதிரி
நேர கோழிக்கு மேல கவுத்த கூட மாதிரி. சுமையா தெரிஞ்சாலும் அது அன்னையில இருந்து என் கூடவே தான் இருந்துட்டு வருது. ஆனா தாயும் தகப்பனும் காப்பாத்தி கொடுக்க முடியாத ஒரு வாழ்க்கைய இந்த தாலி தான் இன்னைக்கு காப்பாத்தி கொடுத்திருக்கு. இல்ல காயத்ரி, உங்க நல்ல மனசுதான் எல்லாத்துக்குமே காரணம். இப்ப எனக்கு தெரிஞ்ச உண்மைகள்லாம் அன்னைக்கே எனக்கு தெரியலன்ற கேள்விக்கு இப்ப அர்த்தமே இல்ல. நீங்க எவ்வளவோ எடுத்து சொன்னீங்க. உங்க ஃப்ரெண்டு ரேணுகா, அந்த வீரா, ராமையா இவங்கெல்லாம் படிச்சு படிச்சு சொன்னாங்க. யாரு சொன்னப்பும் கேட்காத என் மனசு இன்னைக்கு மாறி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கு. மனசாட்சிக்கு மிஞ்சின தெய்வம் இல்லைன்னு ரொம்பவே நம்புறவண்ணா. என்னோட வாழ்க்கை இனிமேல் உங்களோட தான் என்னோட தெய்வம் அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டு இருக்கு. தயவு செஞ்சு டிலே பண்ணாதீங்க. நம்ம 2 பேரும் தனியா போயிருவோம். என் வீடும் வேணாம், உங்க வீடும் வேணாம். வேற எங்கேயாவது புதுசா ஒரு வீடை பார்த்து கூடி போயிருவோம். புதுசா ஒரு வாழ்க்கை ஆரம்பிப்போம். ஊர் மெச்சுற புருஷனா இல்லாட்டியும் உங்களுக்கு பிடிச்ச புருஷனா நான் கண்டிப்பா நடந்துப்பேன். நான் தெய்வத்துக்கு பயந்தவன், மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவன். காயத்ரி, ஆட்டம் ஆடுற? கோர்ட்ல தீர்ப்பு உனக்கு சாதகமா வந்துருச்சுன்னு குதிச்சு கும்மாளம் போடுறியா? சூர்யா ஏன் புருஷன்டி. கோர்ட் என்ன தீர்ப்பு சொன்னாலும் சரி, செத்தால சூர்யா உனக்கு விட்டு கொடுக்கவே மாட்டேன். உங்க அம்மா வீட்லயே உட்காந்துக்கிட்டு ரிமோட் கண்ட்ரோல்லயே என் புள்ளைய ஆட்டி வைக்கலான்னு பாக்குறியா? அது நடக்கவே நடக்காது. டேய், இப்ப மரியாதையா என் கூட நீ கிளம்பி வர போறியா இல்லையா? எதுக்குமா நாங்க வரணும்? இதுக்கு மேல அந்த வீட்ல எனக்கு என்ன வேலை? பெத்த தாயே பொய்யும் பித்தலாட்டமா மாறி நிக்கிறப்ப யார நம்பி நான் அந்த வீட்டுக்குள்ள வருவேன்? அங்க நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு. எப்படி பேசுறீங்களே சூர்யா? நீங்களும் நானும் எப்படியெல்லாம் வாழ்ந்தோன்னு தெரியுமா உங்களுக்கு? எதிர்காலத்தை பத்தி என்னெல்லாம் பேசிருக்கோம், எப்படியெல்லாம் கனவு கண்டிருக்கோம்னு தெரியுமா உங்களுக்கு? சாவு கூட நம்மள பிரிக்க முடியாத அளவுக்கு நாம 2 பேரும் வாழணும்னு நீங்க போட்டு சபதமாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீ சொல்ற எல்லாமே வேணா உண்மையா இருக்கலாம். ஆனா என்னோட பழையகால வாழ்க்கை அப்படின்னு ஒண்ணு இருந்திருக்கிறதையே நீங்க எல்லாரும் எங்கிட்ட சுத்தமா மறைச்சிருக்கீங்க. என் மூளை ஒரு ஸ்லேட்டா நினைச்சு நீங்க எல்லாரும் சேர்ந்து கிறுக்கின கிறுக்கலுக்கு எல்லாம் இப்ப என்னால அர்த்தம் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் கோர்ட்டு தீர்ப்பை மதிக்கிறேன். கண்ணால பார்த்து சாட்சியா நம்புறேன். காயத்ரியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது உண்மை. இப்ப இந்த நிமிஷத்துல இருந்து என்னோட வாழ்க்கை காயத்ரியோட மட்டும்தான். உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சுப்பு. இதுதான் உங்ககிட்ட நான் வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டேன். என் வயிறு எரியுதுடி படுபாவி. நீ நல்லா இருப்பியா? என் புள்ளையோட நீ வாழ்ந்துருவியா? அதையும் நான் பாத்துறேன்டி. சத்தியமா சொல்றேன் காயத்ரி, நீ செஞ்சது பச்சை துரோகம்.
சூர்யா எனக்கு தானே சத்தியம் பண்ணிட்டு போனவ திரும்பி வந்து இப்படி ஒரு அழுவணியாட்டம் ஆடுறியே. நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல காயத்ரி. ஆனா உன்னை செத்தாலும் நான் வாழ விட மாட்டேன்டி. என் வாழ்க்கைய பறி கொடுத்தாவது உன் நிம்மதியை நான் கிடைக்கலனா என் பேரு சுப்பு இல்ல. சூர்யா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? சுப்பு தோத்து போயிருக்கா. தோத்து போனவளோட வலிய என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஒரு விஷயம் சுப்பு, தோத்தது வேணா நீயா இருக்கலாம், ஜெயிச்சது நான் இல்ல. நியாயம் தான் ஜெயிச்சது, தர்மம் தான் ஜெயிச்சது. நீ சவால் விட்டுட்டு இருக்கிறது என்னோட இல்ல, நீ தர்மத்துக்கு தான் சவால் விட்டுட்டு இருக்க. காத்து, மழை, இருட்டு, வெளிச்சம், தர்மம், நியாயம் இதெல்லாம் நீயும் நானும் பொறுக்கிறதுக்கு முன்னாடில இருந்து இந்த பூமிக்கு சொந்தமா இருந்துட்டு வர விஷயம். இயற்கைக்கு சவால் விட்டு யாரும் ஜெயிச்சதா சரித்திரம் இல்ல சுப்பு. ஏய், சும்மா நடிக்காதடி. அப்படியே தர்ம தேவதன்னு தலைமையில யாரோ தூக்கி கிரீட வச்ச மாதிரி ஷோ காட்டுறியா? இங்க பார், நான் சொன்னா சொன்னதுதான். எனக்கு கிடைக்காத வாழ்க்கை, எனக்கு கிடைக்காத சந்தோஷம், எனக்கு கிடைக்காத சூர்யா செத்தாலும் உனக்கு கிடைக்க மாட்டாருடி. பார்க்கலாம் சுப்பு. நான் இப்பவும் சொல்றேன், நான் தர்மத்தை நம்புறவ. சூர்யாவோட கடவுள் மனசாட்சின்னு அவரு சொல்றாரு. அந்த கடவுளுக்கு என் வாழ்க்கையில தர்மம்னு பேரு வச்சிருக்கேன். சராசரி மனுஷங்க கடவுளை ஜெயிச்சதா சரித்திரம் இல்ல சுப்பு. நான் விதியை ஜெயிக்க பிறந்தபடி. அத விதி சொல்லணும். நீங்க கிளம்புங்க சூர்யா. எங்க? வேற எங்க? உங்க வீட்டுக்கு தான். கூடிய சீக்கிரம் நான் எதிர்பார்த்தது, நீங்க ஆசைப்பட்டது, சுப்பு நடக்க கூடாதுன்னு நினைக்கிறது எல்லாமே கரெக்டா நடக்கும். அது நடக்கிற வரைக்கும் நீங்க உங்க வீட்ல இருக்கிறது தான் நல்லது. இல்ல, நான் இனிமேல் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். அப்படி சொல்லாதீங்க சூர்யா. நீங்க போய் தான் ஆகணும். நீங்க எங்க இருந்தாலும் உங்க மனசு இனிமே என் கூட தான் இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு. அதை இனிமே இந்த சுப்புவாலையும் மாத்த முடியாது, உங்க அம்மாவாலையும் மாத்த முடியாது. தைரியமா போயிட்டு வாங்க. எங்க அம்மா சீக்கிரமே ஒரு நல்ல நாள் பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு நாம நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம். சரி காயத்ரி, நான் உங்க வார்த்தையை மதிக்கிறேன். நீங்க சொல்றத கேட்கறத தவிர இனிமேல் எனக்கு எதுவுமே முக்கியம் இல்ல. நான் வரேன். நான் வரேன் மாமா. நான் வரேன் அத்தை. சுபு வா.